தம்பி தம்பி இது அப்படியே பிடிச்சிங்க, பையன்கிட்ட கொடுத்து அப்படியே வீடியோ ஓடிட்டு இருக்கு. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். விஜயராஜ், பாபு, தாஸ், மகேஷ், அஜித், ஆனந்த பத்மநாபன் இவர்கள் 6 பேரும் 3 இருசக்கர வாகனத்திலே என்னை நேற்றைக்கு வீட்டிலே சந்தித்தார்கள். காவேரி நகரிலே சூரிய விளையாட்டு மன்றத்தின் சார்பில் விளையாட்டு போட்டிகள் பொங்கல் விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பணித்த பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி உற்றேன். காரணம், அருமை தம்பி சார்லஸ் இங்கே என்னை குறிப்பிட்டது போன்று இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சிறார்களுக்கு கண்டிப்பாக என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மாறாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் பாண்டியன் ஐயா அவர்களும், சுப்பையா எனது அருமை நண்பர் விஸ்வநாதன் வக்கீல் அவருடைய தகப்பனர் சுப்பையா அவர்களும், மேடையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆசிரியர் ஜான்சன் சார் அவர்களும், இங்கே சேது அண்ணன் அவர்களும், அருமை சகோதரர் முத்துக்காடு பஞ்சாயத்து தலைவர் சிதம்பரம் அவர்களும், சுப்பிரமணியம் அவர்களும், அண்ணன் நல்ல தம்பி அவர்களும், என்னுடைய நண்பர் இங்கே ஐயப்பன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் சகோதரர் நாங்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய நாட்டையர் செல்வராஜ் அவர்களும், என்னோட அனுமை சகோதரர் இங்கே கணேசன் அவர்களும், ஜெயக்குமார் அவர்களும், சகோதரி மேரி அவர்களும், ஆசிரியை எனது நண்பர், நான் அருகாமையில் இருந்த அந்த ஆசிரியர் பேர் எனக்கு தெரியவில்லை, இருந்த போதும் மன்னிக்கணும் இல்லையா. ஸோ என்னுடைய அருமை நண்பர் ஜெய்சங்கர் அவர்களும், அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி வெற்றிகரமாக உதவிகரமாக இருந்த காவேரி ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்லுக்கு என்று தனியாக ஒரு சொசைட்டி இருந்தது. அந்த சொசைட்டியிலே மேலாளராக இருந்த ஐயா மறைந்த அண்ணன் அப்துல் லத்தீப் அவருடைய மைந்தர் இங்கே மேடையில் கேட்டிருக்கின்றார். இப்படியாக இங்கே எனக்கு சகோதரர் பெயர் தெரியவில்லை, அதனால வருத்தப்படாதீர்கள். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆகிவிட்டது நான் இங்கிருந்த சென்று. இருந்த போதிலும் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த சிறார்களுக்காகவே நான் அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிற சொல்றேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் இஎஸ்சியில் பணிபுரிந்த காலம் தொட்டு இந்த மில்லுக்காக அங்கே அலுவலகத்தில் பணிபுரிந்தார். ஆக நாங்கள் எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்து அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த விளையாட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் பெரியோர்களால் நடத்தப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இவர்கள் 6 பேர் இந்த ஆண்டு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொன்ன உடனே எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏனென்றால் என்னுடைய நண்பர்களையும் ஊர் மக்களையும் மற்றும் சகோதரர்கள் அனைவரையுமே காணப்போகின்றோமே என்கின்ற ஆவலிலே இங்கே வந்திருக்கின்றனர். முத்துக்காடு பஞ்சாயத்தை பொறுத்தவரைக்கும் தலைவர் சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்ட போன்று இது 1960 சமத்துவபுரம் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊர் என்று சொன்னால் தமிழகத்திலே இந்த SM காலனி காவேரி நகர் மட்டும்தான் என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த காவேரி நகரில் இந்த விழாவிலே பொங்கல் விழாவை தமிழர்கள் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழர் விழாவான பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு என்னை இங்கே பேச வைத்ததற்கு மீண்டும் இந்த கமிட்டியார்களுக்கு இந்த சூர்யா விளையாட்டு குழுவின் காவேரி நகரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், காவேரி நகர் மில் மூடப்பட்டது, ஏலத்திற்கு போனது. கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. அதை ஏலம் போனதற்கு பிறகு 2.23 லட்சம் அதை கொடுத்து விட்டு மீதி 2.26 லட்சத்தை தவணை முறையில் 80 தவணை முறையை கொடுத்து அதை அந்த மில்லை இல்லாத அளவிற்கு ஆகிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே நடந்தது. ஆனால் 436 இந்த குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த புதிய காலனி SM காலனி என்கின்ற இருக்கக்கூடிய மில் தொழிலாளர்கள் வசித்த பொழுது எப்படி இருந்ததோ அப்போ அந்த சிறப்பும் சீரும் இப்பொழுதும் என்னால் உணர முடிகிறது. எனவே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்திய நாட்டினுடைய பெருமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அதை போன்ற வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த காவேரி நகர் SM காலனியுடைய சிறப்பு. எனவே அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு மகத்தான விஷயம், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற அருமை என்னன்னா நல்லதம்பி அவர்கள், செல்வராஜ் அவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த வெள்ளனூர் ரயில்வே ஸ்டேஷன் 1997 மூட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதற்கான களத்தை அமைத்து போராடி என் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து
அன்றைக்கு போராடியதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை இங்க இருக்கக்கூடிய அனைவரின் சார்பில் நான் நன்றியினை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட ஒருவன் அல்ல. ஏனென்று சொன்னால் காவேரி நகர் சிவகுமார் ESC சிவகுமார் மட்டும் அந்த பணியை செய்யவில்லை. என்னுடன் நாங்கள் சிவா MP போய் புதுக்கோட்டையிலே சந்தித்த பொழுது பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஒரு கனகராஜ் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் நல்லதம்பி அவர்களும் நாங்கள் போய் அங்கே கேட்ட பொழுது when I met Mr. Siva who was MP in Pudukkottai, whatever he questioned me, I replied in English only. He was surprised how this guy used to speak in English. He was astonished about me. Who is this guy? Because if you know language other than our mother tongue, you can sign anywhere in the world. By my own experience, I am telling you here, please, all of you have to study well. If you study well, you will be given respect wherever you go, irrespective of caste and creed and religion. That is my own experience in talking with you. So that helped me to talk with the MP who can able to talk our problems of Vellanur railway station. So this is what, because ஆங்கிலம் என்பது கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி தமிழை தாண்டி. எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள். இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கும் அன்பு ESO மண்ணின் மந்திர சிவகாமி அவர்களுக்கு அன்பு மண்ணில் பிறந்தது அவர்கள் முன்னாடி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மனித மதிப்போடு. எனவே உங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள். இதை இன்னும் பல வருடங்களுக்கு சமத்துவமாக ஆக்கி வையுங்கள் என்று கோட்டி உங்களுடைய இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைக்காக என்னை அழைத்தாலும் நான் செம்மனை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற உத்தரவாதத்தை உங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கவலை, தலைவராக இருக்கிற பொழுது நமது சகோதரர்களை சந்தித்து கேட்டேன், இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பட்டா மற்றும் ஏற்பாடு செய்து கொடுங்கள். அந்த பட்டாவை ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள் என்றால் நிம்மதியாக இருப்பார்கள் இந்த பகுதி மக்கள் என்று சொல்றேன். என்னால் இந்த வெள்ளனூர் ரயில்வே ஸ்டேஷனை தலைமையேற்று நடத்தி வெற்றிகரமாக அந்த ஸ்டேஷனை தக்க வைக்க முடியும் என்று சொன்னால் ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் தேவை. தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செய்வீர்களால் நிச்சயமாக பட்டாவுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து அதை போயிருங்கள். ஏனென்று சொன்னால் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட்டு நீங்கள் வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். பல லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். அதற்கு வேல்யூ இருக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு ரூபாய் ஆனாலும் அதற்கு மதிப்பு வேண்டும். 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு வீட்டை கட்டிவிட்டு அதற்கு பட்டா இல்லை என்று சொன்னால் அது வேல்யூ இல்லாத ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. அதை வைத்து எதுவுமே செய்ய முடியும். எனவே அந்த ஒரு கருத்தையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அதை சொல்கின்றேன். அந்த விஷயத்திற்கு என்னை தாராளமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். மனிதனாக பிறப்பது ஒரு முறைதான். அப்படி பிறந்த பொழுது நாம் ஏதாவது நமது சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு பிறந்து நம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்வோமேனால் வையத்துள் வாழவும் வாழும் தெய்வத்தில் வைக்கப்படுகின்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க எல்லோரும் இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறி, வாழ்க தமிழர்கள், வாழ்க சூர்யா விளையாட்டுக் கழகம். இந்த சூர்யா விளையாட்டுக் கழகத்திற்கு சூர்யா என்கின்ற பெயரை, சூரியனுடைய பெயரை இந்த நேரத்தில் அருமை அண்ணன் விஜயன் அவர்கள், இந்த போலீஸ் இதில் திரைத்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்றவர், அவர்தான் இந்த சூரிய நாராயணன் என்ற பெயரை சூட்டினார். அதற்கு முன்பு பல்வேறு பெயர்களிலே இந்த சூரிய விளையாட்டுக் கழகம் நடைபெற்றது. இந்த விளையாட்டை கொண்டு தொடர்ந்து நடக்க வேண்டும். அனைவரையுமே இந்த நேரத்தில் நினைத்து பெருமை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிக்கு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த விளையாட்டு போட்டி வருடந்தோறும் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களது அழைப்பை ஏற்று வரை தந்த சுப்பையா கார்க் அவர்களுக்கு சூர்யா விளையாட்டு குழு சார்பாக கொண்டாட கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஐயா